வெல்கம் டு கேவிஎல் மாஸ்டரி அகாடமி. இந்த வீடியோவில் பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்பில் வாணிதாசன் அவர்களை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் முடியரசன் அவர்களை பற்றி வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து லிங்க் கொடுத்துருப்பேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த வீடியோ எண்டு ஸ்க்ரீனில் பிளேலிஸ்ட்டில் தொகுத்து கொடுத்துருப்பேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போது இந்த வீடியோவில் வாணிதாசனை பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2012 2025 வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்கப்பட்ட கொஷினை மட்டும் தேர்ந்தெடுத்து தொகுத்து இந்த வீடியோவில் போட்டிருப்பேன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கொஷினு, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என அழைக்கப்படுவர் வாணிதாசன். இது ரிப்பீட்டடான கொஷின், திரும்ப திரும்ப கேட்குறாங்க அந்த கொஷினு. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என அழைக்கப்படுவர் வாணிதாசன். ஓகேங்களா? அடுத்த கொஷின், வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது செவாலியர் விருது தான். வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது செவாலியர் விருது. இந்த கொஸ்டினுமே வந்து திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அதை எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் போட்டிருப்பேன். அடுத்த கொஸ்டின்லேயே பாருங்கள் எப்படி கேட்குறாங்கன்னா, பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர் வாணிதாசன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது என்ன? செவாலியர் விருது. ஒரே கொஷின் தான், திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ஓகே, அடுத்த கொஷினு, தமிழ் டு பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்ட கவிஞர் வாணிதாசன். தமிழ் டு பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்ட கவிஞர் வாணிதாசன். ஓகே, அடுத்த கொஷின் போயிடலாம். எத்திராசலு என்கின்ற அரங்கசாமி என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார்? வாணிதாசன். வாணிதாசனுடைய இயற்பெயர் வந்து அரங்கசாமி எத்திராசலு. இதை கொஷினாகவும் கேட்டிருக்காங்க, பொறுத்துகளையும் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இவருடைய இயற்பெயரை குறைஞ்சது பொறுத்துகளே வந்து 5 முறை கேட்டிருப்பாங்க வாணிதாசனுடைய இயற்பெயர். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஷின், வாணிதாசனால் எழுதப்பட்ட பாடல் தொகுப்பின் பெயரை கூறுக. குழந்தை இலக்கியம். வாணிதாசனால் எழுதப்பட்ட பாடல் தொகுப்பினுடைய பெயரை கேட்குறாங்க, குழந்தை இலக்கியம். அடுத்தது பொறுத்துகள் வந்துட்டு வாணிதாசன் எழுதிய நூல்கள், இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்கப்பட்ட நூல்கள் பொறுத்துகள் கேட்டிருக்காங்க. தமிழச்சி, கொடிமுல்லை, எழிலோவியம், குழந்தை இலக்கியம், தொடுவானம், காடு, இதெல்லாமே வந்து பொறுத்துகளும் கேட்டிருக்காங்க, கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க. இதில் வந்து இந்த எழிலோவியம் அப்படிங்கிற நூல் வந்து வாணிதாசன் ஏற்றிருப்பார். அது எப்படி ஏற்றிருப்பார் அப்படின்னா, பாரதிதாசன் அவர்கள் அழகின் சிற்புன்னு சொல்லி ஒரு நூலை ஏற்றிருப்பார். ஸோ அதை பின்பற்றி அது மூலிமா ஏற்றிய நூல்கள் தான் வந்து எழிலோவியம். இது வந்து வாணிதாசன் அவர்கள் ஏற்றிருப்பார். அதை நோட்ஸில் கொடுத்துருப்பேன். பாரதிதாசன் அழகின் சிறப்பு என்ற நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எழிலோவியம். ஓகேங்களா? இதுவுமே வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரி, அடுத்தது, வாணிதாசன் சிறப்பு பெயர்கள். பாவலர்மணி, கவிஞரேரு, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த், இதெல்லாமே வந்து பொறுத்துகையில் கேட்டிருக்காங்க, கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதோட வந்து வாணிதாசன் அவர்களை பற்றி வீடியோ முடிஞ்சுது. அடுத்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுரதா அவர்களை பற்றி தான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.